வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் அன்பு குழந்தையே, இந்த முருகனாகிய நான் உன்னை தேடி ஓடி வந்துவிட்டேன். இந்த முருகனுக்கு நீ என்றால் ரொம்ப இஷ்டம். ஏன் தெரியுமா? எனக்கு பூஜை செய்கிறாய், எனக்காக எல்லா விஷயத்தையும் சரியாக செய்கிறாய் என்பதற்காக அல்ல, நீ நல்ல பிள்ளை என்பதற்காகத்தான். இந்த முருகனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உனக்கு ஒரு பேர் வைத்திருக்கிறேன். என்ன தெரியுமா? சொல்கிறேன், கே. உன்னுடைய பழக்க வழக்கங்கள், உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது எல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு ரொம்ப பிடித்ததுக்கு காரணமே என்ன தெரியுமா? தூய்மையான மனம். யாரும் அவரவர்கள் வாழ்க்கையில் கிட்டு போயிடக்கூடாது. அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் வாழட்டும், என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். நானும் யாருக்கும் தொந்தரவாக இருக்க மாட்டேன், மற்றவர்களும் எனக்கு யாரும் தொந்தரவாக இருக்கக்கூடாது. எல்லா விஷயத்திலும் நான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனம். நீயும் தொந்தரவு செய்ய மாட்டேன், அடுத்தவங்களும் உன்னை தொந்தரவு செய்யக்கூடாது. இதுதான் உன்னுடைய எண்ணம், சரியா? இந்த எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்கு? தான் வாழணும், மற்றவன் வாழக்கூடாது. இதுதானே மற்றவன் நினைக்கிற ஒரு விஷயம். ஆனா நீ தூய்மையான பிள்ளைமா. உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத. உனக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன். அந்த பேரை நீ கேட்டா நிச்சயமா சந்தோஷம்தான் படுவேன். வாழ்க்கையில எல்லா மேடு பள்ளங்களையும் பார்த்துதான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். அதாவது மேடு பள்ளங்கள் அப்படிங்கிறது கஷ்டத்தையும் பார்த்துருக்க, நஷ்டத்தையும் பார்த்துருக்க, சந்தோஷத்தையும் பார்த்துருக்க, இப்படி எல்லா விஷயத்தையும் பார்த்துருக்க, சரியா? எல்லா விஷயத்தையும் நீ பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கா? எல்லா விஷயத்தையும் பார்த்து, எல்லா விஷயத்தையும் கவலைகளையும் பார்த்து, கண்ணீரையும் பார்த்து தான் நீ வந்திருக்க. உன்னுடைய வாழ்க்கையில நீ இன்னைக்கு வேணா சோர்ந்து போய் அடுத்த கட்டம் என்னடா பண்ண போறோம் அப்படின்னு தெரியாம இருக்கலாம். ஆனா உன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் அற்புதமா நடத்தி வச்சுக்கிட்டு இருக்க. எனக்கு எல்லாமே தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன தெரியும்? முன்னாடி நடந்த விஷயம், அதாவது இறந்த காலத்துல என்ன நடந்துச்சு அது தெரியும். நிகழ்காலத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஆனா எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு தெரியுமா? ஆனா எனக்கு தெரியுமே. ஏன்னா நான் உன்னுடைய முருகன். உன்னுடைய எதிர்காலத்துல நடக்க போற விஷயம் இப்போ நடக்கிறதுல இருந்து அப்படியே எதிரா நடக்கும். இப்ப கஷ்டம், நஷ்டம், எதிர்காலத்துல சந்தோஷம், அற்புதம், இதுதானம்மா நடக்க போகுது. என்னதான் உன் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கோ அது எல்லாம் மாறும். எதையுமே நினைச்சு கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய அத்தனை விஷயத்தையும், உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு நிமிஷத்துலையும் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நானே, எல்லா விஷயத்தையும், எல்லா கஷ்டத்தையும் நான் முன்னாடி நின்று உன் கஷ்டத்தை அனைத்தையும் போக்குவேன். புரிஞ்சிச்சா? நான் என்ன சொல்றேங்கிறது உனக்கு புரிஞ்சிருக்கும். எல்லா கஷ்டத்தையும் உனக்கு முன்னாடி நின்று நான் போக்குவேன். உன்னை அப்படியே பாதுகாப்பேன். உன்னை நோக்கி ஒரு அம்பு வருது அப்படின்னா அதை நானே தடுத்து நிறுத்துவேன். என்னுடைய வேலை வச்சு நிச்சயமா உன்னை காப்பேன். உன்னை சுற்றி என்னுடைய வேலோடைய வளையம் இருக்கு. உன்னை எந்த ஒரு தீய விஷயமும், யாருடைய தப்பான ஒரு விஷயமும், தப்பான செயல்களும் உன்னை நெருங்க முடியாது. இன்னைக்கு உன்னை சுற்றி நிறைய பிரச்சனை இருந்தாலும் இந்த பிரச்சனையெல்லாம் கூடிய சீக்கிரமாக முடிச்சு வைக்க நான் நிச்சயமாக வருவேன், நிச்சயமாக முடிச்சு வைப்பேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னைக்கும் சந்தோஷமும், என்னைக்கும் நீண்ட ஆயுசும், எல்லா விஷயத்திலேயும் அவங்களுக்கு நான் உதவியாக இருக்கணும்னு நினைக்கிறவன். புரிஞ்சுதா? கவலைகளை முதல்ல தூக்கி போடுங்க. சந்தோஷம் வரப்போகுது, அதுவும் என்னுடைய ஐயன் எனக்கு கொடுக்க போகிறாருன்னு நிம்மதியோடு இருங்க. நீங்கள் நிம்மதியோடு இருக்க நான் சந்தோஷமாக இருப்பேன். புரிஞ்சுதா? நீ எந்த அளவுக்கு நிம்மதியோடு இருக்கியோ அந்த அளவுக்கு நானும் சந்தோஷமாக இருப்பேன். நீ பூஜை பண்ணுறதுனால தான் நான் சந்தோஷமாக இருக்கேன் நினைக்காத. நீ சிரிச்சாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன். அதனால என்றைக்கும் சிரிச்சுக்கிட்டே இரு, சிறப்பாக இருப்பேன். கவலைகளை தூக்கி போடு, என்றைக்கும் வளமாக இருப்பேன். என்றைக்கும் என்னுடைய அருளும் என்னுடைய ஆசீர்வாதமும் உனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும்.
புரிஞ்சுதா? உன்னுடைய பெயர் என்னன்னு சொல்கிறேன்னு சொன்னனே, உன்னுடைய பெயர் என்ன தெரியுமா? தங்கம். தங்கத்துக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கோ, தங்கத்துக்கு எல்லாரும் எப்படி பாதுகாப்பு கொடுக்குறாங்களோ, தங்கத்தின் மேலே எவ்வளவு எல்லாரும் பிரியமாக இருக்காங்களோ, அதுதான் நான் உனக்கு வச்சுருக்க பேர். ஏன்னா நான் உன் மீது அன்பு வச்சுருக்கேன். நான் உன் மீது எப்பயும் உன்னை சுற்றி 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 வரேன். உன்னை காவல் காக்கணும், எப்பயுமே உன்னை அற்புதமாகவே வச்சுக்கணும், உன்னை எப்பயுமே சந்தோஷமாகவே வச்சுக்கணும்னு உன்னை சுற்றி சுற்றி வரேன். என் வேலும் மயிலும் சேவலும் உன்னை சுற்றி சுற்றி காவல் காத்துக்கிட்டே இருக்குது. எந்த இடத்துலையும் உன்னுடைய பெயரோ உன்னுடைய வாழ்க்கையை கெட்டு போயிடக்கூடாதுன்னு சுற்றி வருது. தெய்வம் இருக்குது அப்படிங்கிறது உனக்கு தெரியுது. ஆனால் என்ன தெரியுமா உனக்கு கோபமே? எனக்கு ஏன் நல்லது செய்யலை தெய்வம் அப்படிங்கிறது தான். செய்யும், நிச்சயமாக செய்யும். உனக்கு தெரியுதில்ல, உன்னை சுற்றி இத்தனை தெய்வம் இருக்குது, உன்னை சுற்றி அத்தனை விதமான நல்ல நல்ல வைப்ரேஷன் இருக்குது. உன்னை சுற்றி தெய்வத்தை வணங்கும்போது நேர்மறையான விஷயங்கள் தான் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் உனக்கு தெரியுதில்ல. அப்புறம் ஏன் பயப்படுற? பயமே வேண்டாமே. தெய்வம் உன் கூட இருக்குன்னா தெரியும், இல்லைன்னா தெரியும். ஆனால் உன் கூட தெய்வம் இருக்குங்கிறது நீயே உணரும்போது ஏன் பயப்படுற? உன்னை சுற்றி வேலும் மயிலும் சேவலும் உன்னை காவல் காத்துக்கிட்டே இருக்கு. நீ பயப்படவே வேண்டாம், சிரிச்சுக்கிட்டே இரு. எல்லாம் சிறப்பாகவே இருக்கும். பூரண ஆயுசும் எல்லா விதத்திலும் திருப்தியும் கிடைக்கும். நான் உனக்கு பேர் வச்சிருக்கிறது சரிதானே? தங்கம்னு பேர் வச்சிருக்கிறது சரிதானே? சரினா சரின்னு கமெண்ட் பண்ணு. புரியுதா? சரினா சரின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஆசைகளும் உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அதை இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமாக சத்தியமாக 24 மணி நேரத்துக்குள்ள நீ என்ன இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்டில் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது உங்களுக்கு 24 மணி நேரத்துக்குள்ள இந்த முருகனாகிய நான் செய்து கொடுப்பேன். புரியுதா? தங்கம்னு பேர் வச்சிருக்கிறது சரினா கரெக்டு தான் முருகா, எனக்கு தங்கம்னு பேர் வச்சிருக்கிறது கரெக்டு தான்னு சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் ஆசை என்ன அப்படின்னு ஒரே ஒரு ஆசையை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். 24 மணி நேரத்துக்குள்ள முருகன் நிச்சயமாக செய்து கொடுப்பார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். சந்தோஷமாக இருங்கள், கவலைகள் நீங்க, சந்தோஷங்கள் பெருக.